சனி பகவான் எப்படி இருக்காருன்னு கேட்டீங்கன்னா இப்ப வக்கரமா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. எப்படிப்பட்ட சனி பகவான்? துளாராசிக்காரங்களுக்கு யோகாதிபதி சனி பகவான். அவர் இப்ப 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்காரு, வக்கரப்பட்டு உட்கார்ந்து இருக்காரு. துளாராசிக்காரங்க படாத அவஸ்தை இல்லை. எல்லா வகையிலும் பிரஷர் நிக்குதுங்க துளாராசிக்காரங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி போய்கிட்டு இருக்கு. ஆனா அந்த நெருக்கடி என்ன தெரியுமா? இதற்கு பிறகு உங்களுக்கு அற்புதமான காலம் உதயமாக போகுது. ஏன்னா செவ்வாய் இப்ப விரயத்தில் இருந்துகிட்டு அடுத்து உங்க ராசிக்குள்ள வரப்போறாரு. உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி வரப்போகுது. அதற்கு முன்பாக உங்களுடைய வருமான ரகசியங்களை யாத்தையும் சொல்லாதீங்க. துளாராசிக்காரர்களுக்கு எப்படி பணம் வருதுன்னு வெளியே சொல்லக்கூடாது. யாரை வழிபட்டால் நன்மைகள் நடக்கும்னு வாராகி வழிபாடு செய்யணும். ஓம் வாராகியே நமகாம், ஓம் வார்த்தாளியே நமகான்னு டெய்லி 108 முறை சொல்லுங்க. கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி என்பர்களே, உங்க அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். எனதருமை நேயர்களே, ஜூலை மாதம் 27ஆம் தேதி செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர. செவ்வாய் பகவான் எப்படிப்பட்டவர்? உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கக்கூடியவர், உங்க கணவரை குறிக்கக்கூடியவர், உங்க லைஃப் பார்ட்னரை குறிக்கக்கூடியவர், உங்களுடைய வருமானத்தை குறிக்கக்கூடியவர், உங்கள் நண்பரை குறிக்கக்கூடியவர். அப்படி எடுத்துக்கிடுங்க. அந்த செவ்வாய் பகவான் காரகத்துவத்துல சகோதர காரகத்துவம், பூமிக்கு காரகத்துவம் உடையவர். அவர் இப்ப 12ஆம் இடத்துக்கு வர. சனி பகவான் அவரை பார்க்க போகிறார். செவ்வாயும் சனியும் ஒண்ணுக்கு ஒண்ணு 7ஆம் பார்வை பார்க்க போகிறார்கள். சனி பகவான் எப்படி இருக்காருன்னு கேட்டீங்கன்னா இப்ப வக்கரமா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. எப்படிப்பட்ட சனி பகவான்? துளாராசிக்காரங்களுக்கு யோகாதிபதி சனி பகவான். ஏன்னா உங்க ராசியில் அவர் உச்சமடையக்கூடியவர். அவர் இப்ப 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்காரு, வக்கரப்பட்டு உட்கார்ந்து இருக்காரு. துளாராசிக்காரங்க படாத அவஸ்தை இல்லைங்க. துளாராசிக்கு குரு 9க்கு வந்த பிறகு நன்மைகள் நடக்கும்னு காத்திருந்தா நன்மை நடக்கலையேங்க. துளாராசிக்காரங்க படுற அவஸ்தை கொஞ்ச நெஞ்சம் இல்லையே. என்ன ஆகி போச்சு? 6ஆம் இடத்துல சனி வந்த உடனே நல்ல வேலை கிடைக்கும்னா சிலருக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஆனா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்க படுற பிரஷர் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. எல்லா வகையிலும் பிரஷர் நிக்குதுங்க துளாராசிக்காரங்களுக்கு. பொழுதன்னைக்கும் கண்ணீர். ஆபீஸுக்கு போயிட்டு வந்து வீட்டுல கண்ணீர் தான். என்னங்க இந்த வேலையில என் மேலதிகாரி போட்டு என்ன கசக்கி புளியறானே அப்படிங்கிற கண்ணீர். 4 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு ஆள்கிட்ட கொடுத்துக்கிட்டு வேலை வாங்குறாங்க. வேணும்னே எங்களுடைய மேலதிகாரிகள் வேலை வாங்குறாங்க அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு நிக்கிறீங்க. இந்த நேரத்துல செவ்வாயுடைய பார்வை வேற, கொஞ்சம் நெருக்கடி அதிகமாகத்தான் இருக்கும். சில நண்பர்கள் கூட நம்மளை விட்டு பிரிஞ்சு போவாங்க. அப்படிப்பட்ட நேரம், அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி போய்கிட்டு இருக்கு. ஆனா அந்த நெருக்கடி என்ன தெரியுமா? இதற்கு பிறகு உங்களுக்கு அற்புதமான காலம் உதயமாக போகுது. ஏன்னா செவ்வாய் இப்ப விரயத்தில் இருந்துகிட்டு அடுத்து உங்க ராசிக்குள்ள வரப்போறாரு. உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி வரப்போகுது. அதற்கு முன்பாக ஒரு சோதனை நேரம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சோதனை நேரத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். 2ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் புதிய சொத்துக்கள் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்க. இந்த நேரத்தில் வாங்கினா ஏமாந்து போயிருவீங்க. புதிய சொத்துக்கள் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்க. ஒரு சொத்துல பணத்தை போட்டு வாங்கியிருப்பீங்க, பாடுபட்டு சேர்த்த பணம் போட்டு ஒரு சொத்தை வாங்கிடுவீங்க. ஆனா அந்த சொத்து வேறொருவருக்கு உரிமையானதுன்னு வந்து நல்ல உரிமை கொண்டாடுவார். ஒரு பெரிய ஒத்தட்ட போய் புகழ்பெற்ற இவர் ப்ரமோட்டருங்க, அவர்கிட்ட தாங்க வீடு வாங்கினேன். அப்படிப்பட்ட வீட்டிற்கு பிற்காலத்துல இல்லைங்க, இந்த சொத்து லீகல் ப்ராப்ளம் உடைய சொத்துன்னு பிற்காலத்துல 20 வருஷம் 25 வருஷம் கழிச்சு கூட பிரச்சனை வரும். அப்படியெல்லாம் இதே ஆபீஸ்ல, இந்த டி நகர் ஆபீஸ்ல என்ன வந்து சந்திச்சுக்கிட்டு பல சொல்லியிருக்காங்க. சார் 25 வருஷத்துக்கு மேலே நீங்க சொன்னீங்க சார் சொத்து வாங்க உங்களை பார்க்க வந்தோம் சார், பெரிய ப்ரமோட்டர்கிட்ட சொத்து வாங்கினோம், அடுக்குமாடி குடியிருப்புல சொத்து வாங்கினோம், அந்த சொத்தை இன்னைக்கு எங்களுக்கு உரியதில்லைன்னு சொல்லிக்கிட்டு வராங்க சார். வேற ஒரு இடத்துல அந்த ப்ரமோட்டர் வீடு கட்டிட்டாராங்க சார் அப்படின்னு வராங்க, பிளாட் கட்டிட்டாருன்னு வராங்க. இந்த மாதிரி காலகட்டங்கள் இந்த சிக்கல் வரும். புதிய சொத்துக்கள் வாங்குவதில் எச்சரிக்கையா இருங்க. சில பேருக்கு நாடு விட்டு நாடு மாறக்கூடிய அமைப்பு இருக்கும். ஹெல்த்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். 6ஆம் இடத்துல சனி வக்கரப்பட்டிருக்கும் போது செவ்வாயுடைய பார்வை இருக்கு. அப்படிங்கும் போது ஹெல்த்ல ப்ராப்ளம் இருக்கும். அப்ப நீங்க ஹெல்த்தை கொஞ்சம் நல்லா பாருங்க. அதே நேரத்துல என்ன வந்தாலும் பயப்படாதீங்க, துணிஞ்சு நில்லுங்க. உங்களுடைய வருமான ரகசியங்களை யாத்தையும் சொல்லாதீங்க. துளாராசிக்காரர்களுக்கு எப்படி பணம் வருதுன்னு வெளியே சொல்லக்கூடாது. நல்ல நண்பர்களை பகைச்சுக்கிடாதீங்க. இந்த நேரத்தில் சில நட்புகளோடு பகைமை வரும், பொறுத்திருந்து போங்க.
புதிய வீடு மனை வாங்குவதில் கவனமா இருங்க. புதிய வேலையை தேடக்கூடியவர்களுக்கு வேலை கிடைக்கும். கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் நெருக்கடி, வேலை ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். ஆனா பொறுத்துக்கிட்டு போங்க. உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் மிகப்பெரிய நன்மைகளை தரப்போகிறது. ஆகவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொறுத்து செல்வது என்பது நல்லது. நீண்ட நாளாக இருந்த உடல்நல பிரச்சனைகள் இப்பொழுது வெளிப்பட்டு அது குணமாவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடத்திற்குரிய குரு 9ல் உட்கார்ந்திருக்கிறார். ஆகவே நீண்ட நாளாக உங்களுக்கு இருந்த வியாதிகள் வெளிப்பட்டு குணமாவதற்கும் இப்ப வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நேரத்துல நீங்கள் வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். யாரை வழிபட்டால் நன்மைகள் நடக்கும்னா வாராகி வழிபாடு செய்யணும். ஓம் வாராகியே நமகாம், ஓம் வார்த்தாளியே நமகான்னு டெய்லி 108 முறை சொல்லுங்க. துளாராசிக்காரங்களுக்கு எல்லா நன்மைகளும் கூடி வரும். வாழ்க, வாழ்த்துக்கள். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.